ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதில் செலக்டர்ஸ் என்னென்ன வருது, செலக்டர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் ஒரு HTML ஃபைல் வந்து கிட்டப் லிங்கில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த HTML ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. index.html ஃபைல். நெக்ஸ்ட்டு வந்து செலக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் ஃபார்மேட் பார்த்துருப்போம். செலக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, சிஎஸ்எஸில் எப்படி ஃபைல் ஒரு எலமெண்ட் அக்சஸ் பண்ணி ஸ்டைலிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பேசிக் ஃபார்மேட்டில் ஜஸ்ட் அந்த எலமெண்ட்டோட நேம், அந்த H1 டேகு, என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த எலமெண்ட் போட்டு இது செட் பிரேசஸ், இது கர்லி பிரேசஸ் இருக்குல்ல, ஸோ அது போட்டு இங்கே ஒரு கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு கொடுக்குறதுக்கு பேர் வந்து ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். ஸோ செகண்டு வந்து அதோட வேல்யூ கொடுக்குறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம், அப்போது அதுக்கான வேல்யூ கொடுக்குறோம். ப்ராப்பர்ட்டி என்ன, இதில் ப்ராப்பர்ட்டி வந்து கலர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, கலர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கலர் என்ன கலர், அதோட வேல்யூ என்ன, ரெட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டி வேல்யூ இந்த ஃபார்மெட்டில் தான் வரும். நடுவில் வந்து கோலன் வரும். ஓகேங்களா, கோலன் வரும். லாஸ்ட்டில் இங்கே செமிகோலன் வரும். ஸோ இதில் வந்து இதே மாதிரி நிறைய கீழே வச்சுக்கிட்டே போகலாம். கலர், பேக்ரவுண்ட் கலர், ஸ்டைலிங், இது அலைன் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது வந்து பேசிக் ஃபார்மேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் செலக்டர். யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னா நம்ம எல்லா ஃபாண்ட்டுக்கும் எல்லா இதுக்கும் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம செலக்ட் பண்ணுறது தான் யூனிவர்சல் செலக்டர். ஓகேங்களா, இந்த ஸ்டாருன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்டார் சொல்லுவாங்க, ஆஸ்டரஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருக்கிற சிம்பிள். இது வந்து எங்கே இருக்குன்னா 8ல் இருக்கும். ஓகேங்களா, ஷிஃப்ட் +8 கொடுத்தா இந்த சிம்பிள் உங்களுக்கு அக்சஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஆஸ்டரஸ் கொடுத்துட்டு, ஸ்டார் கொடுத்துட்டு, இந்த கர்லி பிரேசஸ் கொடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா எலமெண்ட்ஸில் இருக்கிற ஸ்டைலிங்கும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஒவ்வொரு எலமெண்ட்டும் பர்டிகுலராக நம்ம சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. இது கொடுத்தா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபாண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரே ஃபாண்ட்டில் எல்லோரும் வரணும், எல்லா எலமெண்ட்டும் வரணும் அப்படின்னா இதை நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, இதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். நான் அந்த ஃபைல் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கிட்டப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபைலை. ஸோ நான் அதுக்கு ஸ்டைலிங் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், நான் இப்போ H1 இது எப்படி ஷோ ஆகுதுன்னு மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு பேசிக் வெப்பேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த கோரா அப்படின்னு சொல்லி வரும்ல, கோரான்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் ஆன்சர் கேட்குற மாதிரி வரும் ஒரு வெப்சைட்டு. ஸோ அதில் நிறைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த வெப்சைட்டு அப்படியே சும்மா ஒரு ரஃபாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு இங்கே கோரான்றது அந்த லோகோ, நெக்ஸ்ட்டு லாகின்னு, சைன்அப், அந்த பட்டன்ஸு, இங்கே வந்து யூசர் நேமு, இங்கே பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி. இதுக்கு இன்னும் ஜாவாஸ்கிரிப்ட் லிங்க் பண்ணல, அதனால் எந்த ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் நம்ம அந்த பேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 லிங்க் டேக் கொடுத்து ஹோம், ஃபாலோயிங், ஆன்சர், ஸ்பேசஸ்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு போஸ்ட் வரும்ல, ஸோ போஸ்ட் வர மாதிரி யார் அந்த போஸ்ட் போட்ட ஆளோட பேர், ஆதம், பாப், கேட்லின், டான் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இவங்களை ஃபாலோ பண்ணால் ஒரு லிங்க்குன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களோட கொஷின் வந்து ஒரு ஹெட்டிங் டேக்கில் கொடுத்துட்டு கீழே இன்னொரு 2 பட்டன் கொடுத்துருக்கோம். அப்போர்ட், அவங்க இது பண்ணணுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா அப்போர்ட் கொடுக்குறோம். ஆன்சர்னால் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணுன்னா ஆன்சர் கொடுத்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து ஹரிசாண்டல் லைன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம ஸ்டைலிங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மட்டும் அந்த கோரா ஹெட்டிங் இருக்குல்ல, ஹெட்டிங்க்கு மட்டும் நம்ம ஸ்டைலிங் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு நான் H1ல் கொடுக்குறேன். H1ல் இந்த கலர் வந்து இந்த ப்ரௌன் மாதிரி ஒரு கலரில் வரும், ப்ரௌன் கலர்லேயே தந்துடலாம். அதுக்கு எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள்,
கோரா இந்த ப்ரௌன் மாதிரி கலரில் அங்கே ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம H1 டேக் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது பேசிக் ஃபார்மேட்டு. ஆனால் பட் நம்ம வந்து லைனாக இப்போ பார்க்கலாம் ஒரு ஃபார்மேட்டும். இப்போ நம்ம இது யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூனிவர்சல் செலக்டர் அந்த ஆஸ்ட்ரேஸ் அந்த ஸ்டார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செட் பிரேசஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நடுவில் இப்போ நம்ம என்ன வேணால் சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வைக்கிறேன். ஃபாண்ட் ஃபேமிலி சூஸ் பண்ணி நம்ம ஃபாண்ட் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொரியர் நியூவே கொடுக்கலாம். கொரியர் நியூ கொடுக்குறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் எல்லாத்தோட ஃபாண்ட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, கொரியர் நியூன்னு கொடுத்தோன்னே எல்லாரோட ஃபாண்ட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட்டனுக்குள்ளே இருக்கிற ஃபாண்ட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற பிளேஸ் ஹோல்டரு ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு தான் வந்து ஆஸ்ட்ரைஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் செலக்டர் தான் நம்ம பார்த்துருக்கோம். எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம்ல H1 டேக் மட்டும் எடுத்து ஒரு எலமெண்ட் மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ கொடுக்குறது. செலக்ட் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் சேம் டைப். இப்போ வந்து நிறைய H1 டேக் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு தடவை கொடுத்தா போதும், எல்லா H1 டேக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா, ஸோ வந்து இது மட்டும் இல்லாமல் இதில் மல்டிபிள் எலமெண்ட்டும் கொடுக்கலாம், வேறு எலமெண்ட்டும் கொடுக்கலாம். ஜஸ்ட் வந்து அந்த எலமெண்ட் கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்து வேறு எந்த எலமெண்ட் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து செட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நம்ம H1 முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது கூட வேறு என்னென்ன ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த பேராகிராஃப் டேக் எல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வர மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் டேக்கு அப்புறம் வந்து அவ்வளோதான். பேராகிராஃப் டேக்லாம் வர மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கலர் ஏதாவது கொடுக்கலாம். கலர் வந்து க்ரீன் கலரில் வர மாதிரி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த கோரா H1 டேக் நம்ம கொடுத்தோம்ல, H1 டேக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு கோரான்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் டேக்கெல்லாம் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கும் க்ரீன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கும் சேஞ்ச் ஆகுது. யூஸிங் சிங்கிள் டைம் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வேல்யூ வச்சுருக்கோம். ஆனால் வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டைப் என்னென்னா ஐடி செலக்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செலக்ட் அண்ட் எலிமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ஐடி ஆட்ரிபியூட். இப்போது நிறைய டிவ் நம்ம யூஸ் பண்ணுவோம் நடுவில். ஓகேங்களா, டிவ் டைப் யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுருப்போம். ஸோ அந்த டிவ்வில் வந்து ஐடி நம்ம யூஸ் பண்ணால் பர்டிகுலராக இந்த ஃபஸ்ட்டு டிவ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா div1 அப்படின்னு சொல்லி ஐடி நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த டிவ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைலிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு div2க்கு வந்து ஐடி கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிவ் மட்டும் கொடுத்து நம்ம ஸ்டைல் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ சிங்கிள் எலமெண்ட் ஸ்டைலிங், சிங்கிள் இது எலமெண்ட் இருக்குது, ஒரு டிவ் இருக்குன்னா அந்த டிவ்வுக்கு மட்டும் அந்த H1 டேக்கில் ஒரு ஐடி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணால் அந்த H1 டேக் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னா அது நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து டிவ் ஐடி. ஓகேங்களா, ஐடி செலக்டர். ஸோ ஐடி செலக்டர் வந்து ஹேஷ் கொடுக்கணும். ஓகேங்களா, ஹேஷ் கொடுத்து மை ஐடி, நம்ம என்ன ஐடி இருக்கோ அந்த ஐடி பேர் கொடுத்துட்டு நம்ம இது செட் பிரேசஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஐடியில் இருக்கிற எலமெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும், மீதி எதுவுமே சேஞ்ச் ஆகாது. பர்டிகுலராக அந்த ஐடியில் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து என்ன ஐடி கொடுத்துருக்காங்க, இதில் ஐடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பாருங்கள் லாகின் சைன்அப், இதில் ஐடி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வந்து ஹேஷ் கொடுத்து லாகின் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுலேயும் நம்ம கமா கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், கமா கொடுத்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம். சைன் அப் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து இதுலேயும் கலர் வைக்கலாம். கலர் வந்து எல்லோ தரேன். ஸோ இது ஒர்க் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் எல்லோ கலரில் ஷோ ஆகுதா, உங்களுக்கு வந்து விசிபிள் சரியாக ஆகாது.
இதில் வந்து பேக்ரவுண்ட் கலரும் வச்சிடலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் வச்சிடுறேன். இப்போ எப்படி ஷோ ஆகுது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிளாக் பேக்ரவுண்ட் கலரில் லாகின் சைன் அப்னு சொல்லி எல்லோ கலர் ஷோ ஆகுது. இது வந்து என்ன அப்படின்னா ஐடி செலக்டர். ஓகேங்களா, இப்போ இது HTML பாருங்கள், பட்டனுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கோம், ஐடி ஈக்குவல் டு லாகின் சொல்லி பட்டன், இங்கே ஒரு பட்டன் சைன் அப்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்படி கொடுக்குறதால நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் பட்டன் மட்டும் அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செலக்டர் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் செலக்டர். கிளாஸ் செலக்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு அப்படின்னா, செலக்ட் அண்ட் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த கிளாஸ் ஆட்ரிபியூட். கிளாஸ் ஆட்ரிபியூட் வச்சு அந்த எலமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குரூப்பிங் ஆஃப் எலமெண்ட்ஸ், மல்டிபிள் எலமெண்ட்ஸை வந்து நம்ம குரூப் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் ஆகும். ஸோ வந்து ஜஸ்ட்டு வந்து கிளாஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு டாட்னு வைக்கணும். டாட் வச்சு அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கிளாஸ் நேம் என்னென்னு யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி வேல்யூ செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த என்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூவோ எல்லாமே ஷோ ஆகும். ஜஸ்ட்டு வந்து நம்ம இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் எங்கே கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பட்டனுக்குள்ளே வந்து அப்போர்ட் இருக்குல்ல, அங்கே நான் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். கிளாஸ் அப் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன், இல்லை அப்போர்ட் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து ஒரே கிளாஸ் வந்து நிறைய இது கொடுக்குறோம். ஓகேங்களா, ஒரே கிளாஸு நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்து அது குரூப்பிங் பண்ணுறோம். ஓகேங்களா, எல்லா அப்போர்ட்டுக்கும் நான் கிளாஸ் அப்போர்ட்னு தந்துடுறேன். இப்போ வந்து அப்போர்ட்டை நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். எப்படி அக்சஸ் பண்ண போகிறோம்? டாட் ஆட்ரிபியூட், டாட் வச்சு ஜஸ்ட்டு அப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம அதே மாதிரி செட் பேசஸ் கொடுத்து நம்ம ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறோம். கலர் வந்து இதுக்கு வந்து ஜஸ்ட்டு எது வேணால் கொடுக்கலாம், ப்ளூன்னு தரேன். இப்போ எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், அப்போர்ட் மட்டும் ப்ளூ கலரில் வருதா, அப்போர்ட் மட்டும் ப்ளூ கலரில் வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலரும் செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஜஸ்ட் என்ன கொடுக்கலாம், டார்க் கிரே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், டார்க் கிரேயில் ப்ளூ ஷோ ஆகுது. ஸோ எல்லா அப்போர்ட்டுக்கும் ஷோ ஆகுது பாருங்கள். இதுதான் வந்து குரூப்பிங். நம்ம வந்து ஐடி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐட்டம்ஸ்க்கு செலக்ட் பண்ண ஐடி யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் வந்து குரூப்பிங் பண்ண நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஒரே சேம் கிளாஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரே டைமில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ அவங்க ப்ராக்டிஸ் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ப்ராக்டிஸ் கொஸ்டின் என்னென்னா, செட் த கலர் ஆஃப் green ஃபார் பேராகிராஃப் இன்சைட் divs வித் ஐடி மை ஐடி. ஒரு டிவ் இருக்கும், டிவ்வுக்கு ஐடி வந்து மை ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற பேராகிராஃபு க்ரீன் கலரில் செட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து இதில் க்ரியேட் பண்ணிடல, நாமளே க்ரியேட் பண்ணிக்கலாம். டிவ்வுக்குள்ளே ஐடி ஈக்குவல் டு மை ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நான் வந்து மேட் வித் லவ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம்ல, அதை நான் கொடுத்துக்கிறேன். இது எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கடைசியாக ஷோ ஆகுதா, இது வந்து க்ரீன் கலரில் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஏன்னா இங்கெல்லாம் வந்து நம்ம க்ரீன் கலரில் பேராகிராஃப்லாம் க்ரீன் கலரில் கொடுத்தால அதே க்ரீன் கலர் ஷோ ஆகுது. நம்ம வேறு கலரில் அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேராகிராஃப்லாம் க்ரீன் கலரில் கொடுத்தால அதிலே ஷோ ஆகுது. ஜஸ்ட் நான் வந்து கலர் பிக்கரில் போயிட்டு ஒரு பிங்கிஷ் கலரில் தந்துடுறேன். இப்போ பாருங்கள், பிங்கிஷ் கலரில் வேறு கலரில் ஷோ ஆகுதா. ஸோ இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிவ்வுக்குள்ளே எந்த ஐடி ஈக்குவல் டு மை ஐடி, இதுக்குள்ளே இருக்கிற பேராகிராஃப்க்கு. ஓகேங்களா, பேராகிராஃப்க்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா கலர் வந்து ரெட்டில் தர போகிறோம்.
ஓகேங்களா. இங்கே பாருங்கள், மேட் வித் லவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகேங்களா. நம்ம வந்து இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா டைரெக்டாக ஒரு மை ஐடின்னு கொடுத்து கூட கொடுக்கலாம். மை ஐடிக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்லாம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து நான் ஆரஞ்சு தரேன். இதில் சேஞ்ச் ஆகலை, ஏன்னா நம்ம மை ஐடி மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா. மை ஐடிக்குள்ளே இருக்கிற பேராகிராஃப் தரேன். இங்கே பாருங்கள், பேராகிராஃப்னு கொடுத்தோன்னே ஸ்பெசிஃபை ஆயிடுச்சு, அந்த பேராகிராஃப்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி 2 டைப் இருக்குது. இது ஏன் கீழே இருக்கிறது மட்டும் ஆரஞ்சில் மாறிடுச்சு, ரெட்டில் மாறல அப்படின்னா, இது வந்து சிஎஸ்எஸில் வந்து எது கீழே லாஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம், எந்த ஸ்டைலிங் கொடுத்துருக்கோமோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும். ஸோ அதனால தான் லாஸ்ட்டில் வந்து கொடுத்தது ஆரஞ்சு கலரில் ஷோ ஆச்சு, ரெட் கலரில் வந்து இக்னோர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது இந்த ஸ்பெசிஃபிசிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங், கீப் லேர்னிங் அண்ட் பை.